என்எல்சியில வேலை கொடுக்கறேன்னு தானே நிலத்தை வாங்கினீங்க. எங்க ஆளுங்களுக்கு வேலை கொடுத்தீங்களா? இந்த ஊர் நிலம் கொடுத்த மக்களுக்கு வேலை கொடுத்தீங்களா? கொடுக்கவே இல்லை. அப்புறம் கூட சண்டையை போட்டுதான் அந்த வேலையை நிரந்தரமாக்குனது. சண்டை போட்டாங்க எல்லாருமே டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்திருந்தது தான் சண்டை போட்டு அன்புமணி சண்டை போட்டு தான் அந்த வேலையை நிரந்தரமாக்குனாங்க. அதே போல 25,000 கொடுத்த இதுக்கெல்லாம் 25 லட்சம் கொடுக்க வச்சாங்க. அதுவும் இப்பதான் நடந்தது. அவர் பெரிய போராட்டம் பண்ணப்பதான் இத்தனையும் நடத்தினது அன்புமணி அவர் தான் நடத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல் கேட்டோம், ஹாஸ்பிட்டல் இல்ல. ஏங்க மருத்துவமனை தானே கேட்கறோம். கடலூர் எவ்வளவு பெரிய மாவட்டங்க, அதுல ஏதாவது ஒரு மருத்துவமனை இருக்கா? எங்கம்மா போறீங்க மருத்துவத்துக்கு? முண்டியம்பாக்கமா? நீங்க எங்க போறீங்க? சிதம்பரம் போறீங்களா? வேற யார் ஜிப்மர் போறது? ஜிப்மருக்கு போறவங்க. ஏன்னா மருத்துவமனை கிடையாது. மருத்துவமனைக்கு அடிக்கல் மட்டும்தான் நாட்டுவாங்க இவங்க, வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் அடிக்கல் நாட்ட வேண்டியது, போட்டோ எடுக்க வேண்டியது, பேப்பர்ல நியூஸ் கொடுக்க வேண்டியது, அதோட வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. இவ்வளவு நாள் கடலூர் மாவட்டம் இருக்கு, அதுல அடிக்கலை மட்டும் நாட்டிட்டு மருத்துவமனை இல்ல. அந்த ஜிப்மரை கூட தர உயர்த்தினது 2000 கோடி கொடுத்து அவர் அமைச்சரா இருக்கும் போது ஜிப்மரை தர உயர்த்தினால்தான் நீங்கெல்லாம் போனா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட். இல்லனா அது கூட கிடையாது. அவருக்கு தெரியும் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, ஜிப்மரையாவது நல்லா பண்ணி வைப்போம். 2000 கோடி அன்றே 2004 2009 ஜிப்மருக்கு புதுப்புச்சேரி ஜிப்மருக்கு தர ஒதுக்கினாரு. அந்த 2000 கோடி வச்சுதான் அது ஜிப்மர் பெருசாச்சு. எல்லாருக்கும் இன்னைக்கு இலவச மருத்துவம் ஜிப்மர் தான் கொடுக்குது. இங்க இருக்கா? இதெல்லாம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. 100 நாள் வேலை கேட்டீங்க, 15 நாளாவது தராங்களாமா? கிடையாதா? 100 நாள் வேலையில 15 நாளும் கொடுக்கறது இல்ல. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து காசு எதுக்கு வாங்குறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல 100 நாள் வேலை திட்டத்துக்கு. அந்த 100 நாள் வேலை திட்ட காசு எங்க போகுது? ஏன் இதெல்லாம் கேட்கறதுக்கே நாளே இல்ல. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்க வாயை அடிச்சிடணும், அதான் அவங்க பண்றது. அந்த 1000 ரூபாவும் டாஸ்மாக் தான் போகும். டாஸ்மாக்ல இருந்து திருப்பி 1000 ரூபாய் உங்க பேங்க்குக்கு வரும். இதேதான் பாதி பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? அந்த கொடுமை எல்லாம் வேற. இதுல வேற மகளிர் உரிமை தொகைன்னு அழகான பேர் வேற. அதுக்கு